பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பலனிழந்து காணப்படுகிறீர்களா? அநேகம் பிரயாசப்படுகிறேன், என் சரீரத்தில் ஒரு பலன் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு பலன் வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் வேண்டும், கல்வி காரியத்தில் ஒரு பலன் வேண்டும், வேலையில் ஒரு பலன் வேண்டும். இப்படி பல காரியங்களில் நீங்கள் தேவ பலனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? இன்றைக்கு சத்துருவானவன் உங்களை ஆக்கிரமித்து வைத்து உங்கள் பலன்களை எல்லாம் இழக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவரே, எப்பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும்? அனுதினமும் என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று கண்ணீர் வடித்து கொண்டு தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலனாய் இருக்கிறேன், நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்கள் சரீரத்தில் புது பலன் உண்டாகும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் பலனாய் இருக்கிறதுனால சத்ருவானவன் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. உங்களை நடக்க பண்ணுகிற தகப்பன், உங்களை ஓட பண்ணுகிற தகப்பன், உங்களுக்குள்ளாடி கிரியை செய்ய பண்ணக்கூடிய தகப்பன் இன்னைக்கு நான் உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் பலவீனத்தோடு காணப்பட்டு கிடக்கிறீர்கள் அல்லவோ? என் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் எப்பொழுது மாறும்? நான் அனுதினமும் மருத்துவமனைக்கும் வீடுமாய் நான் போய்கொண்டிருக்கிறேனே, மருந்துகள் உட்கொண்டு கொண்டிருக்கிறேனே, என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லையே, என்னுடைய சரீரம் சோர்ந்து போய் கிடக்கிறதே, நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது என்னுடைய கண்ணீருக்கு பதில் வரும்? எப்பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்? எப்பொழுது என்னுடைய வியாகுலம் மாறும், வேதனை மாறும், இந்த பாடுகள் எப்பொழுது மாறும் என்று நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், எந்த நோக்கத்திற்காக நீங்கள் தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நோக்கம் முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகும், உங்கள் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும். காரணம், கர்த்தராகிய நான் பலன் உள்ளவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். சத்ருவின் ஆதிக்கங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேற்றப்படும், சத்ருவின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் இருக்கிறது, வேலை விஷயத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, தொழிலில் ஒரு பலவீனம் இருக்கிறது, கடன் வாரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, கையின் பிரயாசத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நாளைய தினத்தை குறித்து அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டிய மன்னாவை அனுதினமும் தந்து உங்களை போஷித்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ? உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவோ? வசனமாகிய போஜனம் உங்களுடைய இருதயத்தில் அனுதினமும் விதைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ? அந்த விதையாகிய வசனம் முளைத்து எழும்போது அந்த சத்ருவின் கிரியைகள் அகற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகும். என்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்ன இடத்துல கர்த்தர் அதை முடிய பண்ணக்கூடியவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் மாறும் ஆண்டவரே, எங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தேவ பலனை அவர் கொடுக்க போகிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவன் பலனிழந்து கிடந்த போதெல்லாம் அவனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அவனை கொலை பண்ணுவதற்கு, அவனை விரட்டுவதற்கு அநேகர் எத்தனை பண்ணி கொண்டிருந்த
போதெல்லாம் அவன் பலன் இழந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது அவனுக்குள்ளாடி ஒரு புது பலன் கொண்டு வந்தது போல, அவனுக்குள்ளாடி ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது போல ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், அப்பேற்பட்ட தாவீதுக்கு நான் புது பலனை கொடுத்தேனே, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த புது பலன் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னுடைய சமூகத்தில் என்னை நோக்கி பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, உங்கள் வாழ்க்கையில் புது பலனை நீங்கள் அடைவீர்கள். உங்களை ஓட பண்ணுவதற்கு உங்கள் கால்கள் மான் கால்களை போல மாற்றப்படும். இன்னைக்கு சத்ருவானவன் கால்களை முடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் மாற்றப்படும். நடக்க முடியாதபடிக்கு, காரியங்களை செய்ய விடாதபடிக்கு சத்ருவானவன் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அடைப்புகள் திறக்கப்படும். உங்களை நான் கண்மலையில் உயர்த்த போகிறேன். மான் கால்களை போலாக்கி உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில், உயர்ந்த அடைக்கலமான இடத்துல உன்னை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனோடு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறேன், உனக்கு நான் தேவ பலனை தருவேன். உன் சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னது போல எல்லா காரியத்தையும் செய்வதற்கு புது பலனை நான் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த புது பலன் வரட்டும் ஆண்டவரே, இத்தனை நாட்களாக இருந்த அந்த பலன் மாற்றப்பட்டு தேவ பலன் எனக்குள்ளாடி கடந்து வர வேண்டும் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை குடும்பத்திற்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவரே, தேவனே என்னை நோக்கி பாரும், என்னுடைய சரீரத்தில் புது பலன் உண்டாகட்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்துவேன் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, குடும்பங்களை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுங்கப்பா. அந்த குடும்பங்களை மான் கால்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் தேவ பலன் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பலன் இறங்கட்டும். தேவனுடைய ஆளுகை அந்த குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.